ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் குழம்பு பார்க்க போகிறோம். அது கறி குழம்பு எப்படி வைப்போமோ அந்த ஸ்டைலில் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். எண்ணெய் சூடான பிறகு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பட்டை வகைகள்லாம் போட்டுக்கலாம். யாராருக்கெல்லாம் காலிஃப்ளவர் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக தான் இருக்கும் இந்த குழம்பு, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது பெரிய பச்சை மிளகா. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வெங்காயமும் இஞ்சி போட்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயத்தை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஒரு வெங்காயம், ஒரு 2 தக்காளி. இந்த காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் மஞ்சள் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். அதில் சின்ன சின்ன புழு பூச்செல்லாம் இருக்கும். இது மாதிரி நம்ம சுடு தண்ணியில் மஞ்சள் போட்டு அதை ஊற வைக்கும் போது அந்த பூச்செல்லாம் போயிடும், சூப்பராக க்ளீன் ஆகிடும். அந்த தண்ணியிலேருந்து வடிகட்டி நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு போடும்போது நல்லா அந்த காயில் உப்பெல்லாம் ஏறும். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனியாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன். மசாலாலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த தக்காளி வெங்காயம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை நல்லா தண்ணி ஊற்றி அலசி அதையும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம மூடி ஒரு 2 விசில் விட்டால் போதும். நல்லா சூப்பராக அந்த குழம்பு ரெடி ஆகிடும். இது நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். நீங்களே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறை குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நீங்கள் காலிஃப்ளவர் வாங்கினா எது மாதிரி குழம்பு செய்வீங்க, தொக்கு செய்வீங்க, ஃப்ரை பண்ணுவீங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கள்ல. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறை குறை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கொடுக்குற ஆதரவுக்கு நன்றி. தேங்க்ஸ்.